இந்த உலகத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான படங்கள் ரிலீஸ் ஆகலாம். ஆனா ஒரு சில படங்கள் மட்டும்தான் காலத்தை கடந்தும் மக்களோட மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காவியம் தான் தி ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன். இன்னைக்கு கூகுள்ல போயிட்டு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மூவி அப்படின்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றது இந்த படமா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு உலகமே கொண்டாடுற இந்த படம் 1994ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆனப்போ ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரியுமா? யாருமே இந்த படத்தை பார்க்க வரல அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரியுமா? இப்படி ஒரு தோல்வி படமா இருந்த ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் இன்னைக்கு IMDbல நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு இடத்த பிடிச்சி உலக சினிமாவோட பைபிளா மாறினது எப்படி? இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஆண்டி ஊர்ந்து போன அந்த சாக்கடைக்குள்ள இருந்தது நிஜமாவே என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மார்கன் ஃப்ரீமனோட அந்த குரலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த மேஜிக் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்டீஃபன் கிங் இந்த படத்துக்காக வாங்கின சம்பளத்தை அப்படியே திரும்பி தந்துட்டாராம். அது ஏன்? இப்படி ஆண்டி மற்றும் ரெட்டோட அந்த அழகான நட்புக்கு பின்னாடி நாம இதுவரைக்கும் கேள்விப்படாத நம்மள ஆச்சரியத்துல மூழ்கடிக்க போற ஒரு 15 சுவாரஸ்யமான உண்மைகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் படம் என்னோட ஃபேவரட் லிஸ்ட்ல டாப் 5ல இருக்கிற படம். சப்போஸ் யாராவது இந்த படத்தை பார்க்காம இந்த வீடியோ பார்க்க வந்திருந்தீங்கன்னா கைண்ட்லி ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்லையும் அவைலபிளா இருக்கு. ரொம்ப அதிகமாக பேச வேண்டாம். நான் உங்கள் நரேஷன். வாங்க வீடியோ கொடுக்கலாம். தி ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் படம் பற்றிய ஃபர்ஸ்ட் தகவல். டைட்டில் என்ன இருக்கு? இந்த படத்தோட பேரை சொன்னாலே நமக்கு ஆண்டியோட சுதந்திரம் தான் ஞாபகம் வரும். ஆனா ஆரம்பத்துல இந்த படத்தோட முழு பேரு ரிட்டா ஹேவர்ட் அண்ட் ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. ஸ்டீஃபன் கிங் எழுதின ஒரு நாவலோட பேர் தான் இது. ஆனா இங்க தான் ஒரு வேடிக்கையான விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னா, இந்த படத்துல ஒரு ஜெயில ஒரு சினிமா ஒன்று ஓடும். அதுல ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க தான் ரிட்டா ஹேவர்த். ஸோ இப்படி ஒரு டைட்டில் வச்ச உடனே ஹாலிவுட்ல இருக்கிற நடிகர் நடிகைகள் எல்லாமே இது வந்து ரிட்டா ஹேவர்த்தோட வரலாற்று படம் போல இருக்கு அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, ரிட்டா ஹேவர்த் அப்படிங்கிற கேரக்டர்ல நான் நடிக்கிறேன், நீங்க எனக்கு தான் அந்த ரோல் தரணும் அப்படின்னு ஏகப்பட்ட மாடல்களும் நடிகைகளும் இந்த படத்தோட டைரக்டர் பிராங்க் டாராபாண்ட் அவங்க வீட்டு வாசல்ல வந்து கியூல நின்று இருக்காங்க. ஐயோ, இது வந்து ரிட்டா ஹேவர்த்தோட பயோபிக்லாம் கிடையாது, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இது வந்து ஒரு ஜெயில் பத்தின கதை அப்படின்னு சொல்லி அந்த மாடல்களுக்கும் நடிகைகளுக்கும் புரிய வைக்கிறதுக்குள்ள அவருக்கு போதும் போதும் ஆயிட்டு இருக்கு. நாவல்ல இருக்கிற ரிட்டா ஹேவர்த் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்றதுனால இது வந்து ரிட்டா ஹேவர்த்தோட பயோபிக்னு நினைச்சிட போறாங்க. ஸோ நம்ம பேரை மாத்தணும் அப்படின்னு படத்தோட டைரக்டர் முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் தான் இது வந்து வெறும் ஜெயிலோட பேரை மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா தி ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் அப்படிங்கிற டைட்டில வச்சிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கும் போது வச்ச டைட்டில் ரிட்டா ஹேவர்த் அண்ட் தி ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன். ரெண்டாவது தகவல், ஸ்டீஃபன் கிங் கொடுத்த அதிர்ச்சி செக். பொதுவா ஒரு எழுத்தாளரோட கதையை படமா எடுக்கிறாங்கன்னா இந்த எழுத்தாளர் பணத்துக்காக காத்துட்டு இருப்பாரு. ஆனா இங்க கதையே வேற. டைரக்டர் பிராங்க் டாராபாண்ட் அவர்கள் இந்த கதையோட உரிமைக்காக ஸ்டீஃபன் கிங் கிட்ட $5000 செக் கொடுத்துருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆச்சு. ஆனா பல வருஷம் ஆகியும் இந்த கதையோட ஆர்த்தர் ஸ்டீஃபன் கிங் அவர்கள் இந்த செக்கை பேங்க்ல போடவே இல்லையா. திடீர்னு ஒரு நாள் இந்த படத்தோட டைரக்டர் பிராங்க் டாராபாண்ட் அவர்கள் வீட்டுக்கு ஒரு பார்சல் ஒன்று வருது. அதை திறந்து பார்த்தா அவர் கொடுத்த, அதாவது டைரக்டர் கொடுத்த இந்த $5000 செக்கு ஃப்ரேம் போட்டு ஒரு போட்டோ
வீடியோவா அவருக்கு பார்சலா வந்திருக்கு. இதுல சின்னதா ஒரு வார்த்தைகள் எழுதி அவர் அனுப்பியிருக்காரு. இது வேற யாரும் இல்ல, ஸ்டீஃபன் கிங் தான். அதுல என்ன எழுதிடுச்சுன்னா, உனக்கு ஒருவேளை ஜாமீன் பணம் தேவைப்பட்டா இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு கிண்டலா எழுதி அமைச்சிருக்காரு. எதுக்காகன்னா படத்துல ஜெயில் வாழ்க்கையை அவ்வளவு தத்ரூபமா காட்டியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் தான் ஸ்டீஃபன் கிங் அவர்கள் இப்படி பண்ணியிருக்காரு. மூணாவது தகவல், ரெட் ஏன் கருப்பினத்தவர். இந்த படத்துல ரெட் கேரக்டர்ல மார்கன் ஃப்ரீமனை தவிர நம்மளால வேற யாரையும் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. ஆனா ஒரிஜினல் கதையில, அதாவது நாவல்ல ரெட் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ரெட் கேரக்டர் ஒரு வெள்ளையரின ஐரிஷ் நபர். அவருக்கு சிவப்பு கலர்ல முடி இருக்குமா. சிவப்பு கலர்ல முடி இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு ரெட்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா டைரக்டருக்கு மார்கன் ஃப்ரீமனோட இந்த அதிகார தோரணையும் குரலும் நடிப்பும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போனதுனால அவருக்காக கதையில சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி ரெட் கேரக்டர்ல அவர் நடிக்க வச்சிருக்காரு. படத்துல ஒரு சீன்ல ஆண்டி உங்களே எல்லாரும் ரெட்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு மார்கன் வந்து, ஒருவேளை நான் ஐரிஷ் ஆளா இருப்பேனோ என்னவோ அதனாலதான் கூப்பிடுறாங்க அப்படின்னு நக்கலா ஒரு பதில் சொல்லுவாரு. இது நாவல்ல இருக்கிற அந்த ஐரிஷ் கேரக்டருக்கு டைரக்டர் வச்ச ஒரு சின்ன ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லலாம். இது எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்க? நான்காவது தகவல், மார்கன் ஃப்ரீமனின் மகன் செய்த கேமியோ. சிறைச்சாலைக்கு புதுசா வர கைதிகளை பார்த்து மத்த கைதிகள் எல்லாம் ஃப்ரெஷ் ஃபிஷ் அப்படின்னு கத்துவாங்க, அதாவது இங்கிலீஷ்ல. அதுல ஒரு இளைஞன் ரொம்ப சத்தமா கத்திட்டு இருப்பான். அது யாருன்னா கவனிச்சிருக்கீங்களா? அவர் வேற யாரும் கிடையாது, மார்கன் ஃப்ரீமனோட சொந்த பையன் அல்போன்சோ ஃப்ரீமன். அது மட்டும் இல்லாம படத்துல ஒரு சீன்ல ரெட்டோட இளமை கால புகைப்படம் ஒண்ணு அவரோட பரோல் ஃபைல்ல இருக்கும். அதுல ஒரு சின்ன பையன் இருப்பான். அந்த போட்டோவும் அல்போன்சோவோட நிஜ போட்டோ தான். அந்த டைம்ல அவருக்கு வயசு 20. தன்னோட அப்பாவோட இளமைக்கால பிரதிபலிப்பா அல்போன்சோவே இந்த போட்டோல நடிச்சிருக்காரு. ஒரு சின்ன சீன்னாலும் செம்ம டீடைலிங்கா பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த படத்தை பார்க்கும்போது உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. ஐந்தாவது தகவல், 9 மணி நேரம் பேஸ்பால் கொடுமை. ஆண்டி முதல்ல ரெட் கிட்ட வந்து ஒரு உதவி கேட்பாரு. அந்த சீன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சீன்ல ரெட்டும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பேஸ்பால் விளையாடிட்டு ஆண்டி கிட்ட பேசுவாங்க. இந்த ஒரு சீன் எடுக்கிறதுக்கு மட்டும் டைரக்டருக்கு 9 மணி நேரம் ஆயிருக்கு. மார்கன் ஃப்ரீமன் இந்த 9 மணி நேரமும் இடைவிடாம பேஸ்பால் விளையாடிக்கிட்டு மத்தவங்களுக்கும் பந்தை வீசிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல அவருக்கு கை பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அதை வெளிக்காட்டிக்காம நடிச்சு முடிச்சிருக்காரு. அடுத்த நாள் அவர் செட்டுக்கு வரும்போது அவரோட கையில கட்டு போட்டுட்டு தான் ஷூட்டிங் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் டைரக்டருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ரொம்ப நேரம் ஷூட் பண்ணதுனால அவர் கையில பிரச்சனையா இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த ஒரு சீனுக்காக அவர் கொடுத்த உழைப்பு நிஜமாவே விவேக்க வைக்குது. ஆறாவது தகவல், அந்த புழுவுக்கு வந்த சோதனை. படத்துல புரூக்ஸ்ன்ற ஒரு வயசானவர் வருவாரு. அவரு ஒரு சின்ன காக்காவை வளர்ப்பாரு. எல்லாருமே பார்த்திருப்பீங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு காட்சியில ஒரு சாப்பாட்டுல இருக்கிற ஒரு புழுவை எடுத்து அந்த காக்கா கூப்பிட்டுவாரு. இந்த காட்சியை படமாக்கும் போது விலங்கு நல வாரியம் அங்க இருந்திருக்கு. அவங்க விசித்திரமான கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க அந்த காக்காவுக்கு புழுவை ஊட்டலாம், ஆனா அந்த புழு உயிரோட இருக்கக்கூடாது, அதுவும் இயற்கையாவே செத்த ஒரு புழுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டிருக்காங்க. படக்குழு வந்து எவ்வளவோ தேடியும் இயற்கையாவே செத்து போன ஒரு புழு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லையா. கடைசியில என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு மெழுகை பயன்படுத்தி ஒரு போலியான புழுவை தயாரிச்சிருக்காங்க. அதைத்தான் அந்த காக்காவுக்கு ஊட்டுற மாதிரி காட்சி பண்ணிருப்பாங்க. நம்ம படத்துல பாக்குற அந்த புழு காட்சி வந்து ஒரிஜினல் புழு கிடையாது, செயற்கையா செஞ்ச செட்டிங் புழு. ஒரு சின்ன புழுவுக்காக கூட எவ்வளவு மெடக்கலர் இருந்திருக்குன்னு இந்த தகவல்லாம் படிக்கும் போது தான் தெரியுது. ஏழாவது தகவல், சாக்கடைக்குள் ஒரு சாக்லேட் ஆறு. படத்துல கிளைமேக்ஸ்ல ஆண்டி சிறையில இருந்து தப்பிக்கும் போது ஒரு நீண்ட தூரம் ஒரு சாக்கடை குழாக்குள்ளேயே ஊர்ந்து போற மாதிரி காட்சிகள் பண்ணிருப்பாங்க. நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமான அருவருக்கத்தக்க ஒரு கழிவு நீர் போலதான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைச்சிருப்போம். ஆனா உண்மையிலேயே அது ஒரு சாக்லேட் சிறப்பு, அப்புறம் தண்ணி, கொஞ்சம் செம்மண், இது எல்லாத்தையும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கலவை. கேட்கறதுக்கே ரொம்ப இனிப்பா இருக்குது இல்ல. ஆனா நிஜத்துல ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ அது ரொம்பவே மோசமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு பெரிய குழாய்க்குள்ள சாக்லேட் சிறப்பு இந்த கலவையெல்லாம் சேர்த்து அடைச்சு வைக்கும் போது அதுல இருந்து வர ஸ்மெல்லு உண்மையான சாக்கடையை விட ரொம்ப கொடுமையா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நடிகர் டிம் ராபின்ஸ் அந்த நாத்தம் தாங்க முடியாம கஷ்டப்பட்டு தான் இந்த புகழ்பெற்ற காட்சியில் நடிச்சதா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உண்மையிலே சாக்கடை வச்சு தான் எடுத்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் இப்பதான் தெரியுது அது ஒரு சாக்லேட் சிறப்புன்னு. எட்டாவது தகவல், டைரக்டரின் கைகள். இந்த படத்துல சில க்ளோஸ் அப் காட்சிகளை உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரகசியம் புரியும். ஆண்டி தன்னோட செல்லுல இருக்கிற அந்த சவுத்துல பேரை செதுக்கும் போதும் தற்கொலை எண்ணத்தோட துப்பாக்கியில தோட்டாக்களை போடும் போதும் கைகளோட ஷாட் மட்டும் காட்டுவாங்க. உண்மையிலேயே அந்த படத்துல அந்த காட்சியில நடிச்சது டிம் ராபின்ஸோட கைகள் கிடையாது, அது டைரக்டர் பிராங்க் டாரபாண்டோட கைகள். டைரக்டருக்கு ஒரு கச்சிதமான க்ளோஸ் அப் ஷாட்ஸ் வேணும்ன்றதுக்காக அவரே கேமரா முன்னாடி அவரே கைகளை நீட்டி நடிச்சிருக்காரு. இன்னொரு காரணமா என்ன சொல்றாருன்னா படத்தோட ஒவ்வொரு அணுவிலையும் டைரக்டரோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சதுனால தான் இதை பண்ணாருன்னு பிற்காலத்துல சொன்னாராம். ஒன்பதாவது தகவல், தனிச்சிறையில் வாடிய டிம் ராபின். ஆண்டி கதாபாத்திரம் பல வருஷங்கள் சிறையில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த வலியையும் அந்த தனிமையையும் ஸ்கிரீன்ல கரெக்டா கொண்டு வரதுக்காக டிம் ராபின்ஸ் அவர்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி நிஜமாவே ஒரு ஜெயிலுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு தனி செல்ல டெய்லி சில மணி நேரம் தன்னை அடைச்சு வைக்க சொல்லி கேட்டுக்கு வரான். வெளிச்சமே இல்லாத அந்த சிறையில மனித நடமாட்டமே இல்லாம இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிம் ராபின்ஸ் அவர்கள் அனுபவிச்சிருக்காரு. இந்த தனிமை தந்த பயமும் வலியும் தான் படத்துல ஆண்டி கேரக்டர்ல அந்த அளவுக்கு தத்ரூபமா அவரால் நடிக்க முடியுது. உண்மையிலேயே அவரோட மெனக்கடல் பாராட்டத்தக்கது.
10வது தகவல், தவறி போன டாம் ஹான்ஸ் ஆண்டி டூஃப்ரேன் கேரக்டர்ல டிம் ராபின்ஸ் தவிர வேற யாரையாச்சும் உங்களால கற்பனை பண்ண முடியுதான்னு பாருங்க. ஆனா இப்படிப்பட்ட இந்த கேரக்டர்ல முதல்ல கேட்கப்பட்ட நடிகர் டாம் ஹான்ஸ் தான். நான் அதே நேரத்துல ஒரு ஃபாரஸ்ட் கம்ப் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த படத்துக்கும் கால் ஷீட் கொடுக்க முடியாம போனதுனால இந்த படத்தை அவர் மறுத்திருக்காரு. விதி என்னன்னா, அந்த வருஷம் ஆஸ்கார் விருது போட்டியில ஷாஷங்க் ரிடெம்ப்ஷன் மற்றும் ஃபாரஸ்ட் கம்ப் இந்த 2 படமுமே ஆஸ்கார்ல மோதி இருக்கு. கடைசியில டாம் ஹான்ஸ் நடிச்ச படத்துக்கு தான் அதிக விருதுகள் கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி இளம் கைதியா வர டாமி கேரக்டருக்கும் நடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கேட்ட கேரக்டர் பிராட் பிட் அவர்கள் தான். பிராட் பிட் அவர்கள் ஒப்பந்தமாகி ஷூட்டிங்லாம் போயிருக்காங்க. நான் கடைசி நேரத்துல பிராட் பிட் அவர்கள் விலகிட்டாராம். 11வது தகவல், நிஜமான சிறைச்சாலை. படத்துல நம்ம பாக்குற அந்த பிரம்மாண்டமான இந்த ஷாஷங்க் ஜெயிலு ஒரு செட்டு கிடையாது. அது ஹோகியோ மாகாணத்துல இருக்கிற ஹோகியோ ஸ்டேட் ரெஃபார்மேட்டரி அப்படிங்கிற ஒரு நிஜமான சிறைச்சாலை. ஷூட்டிங் நடந்தப்போ அந்த சிறைச்சாலை மிகவும் மோசமான நிலையில இருந்திருக்கு. சொல்ல போனா அந்த சிறைச்சாலையை இடிக்கிறதுக்கும் திட்டமிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால படக்குழு அங்கேயே தங்கி இந்த படத்துக்கு தேவையான மாற்றங்களை செஞ்சு ஷூட் பண்ணி படத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடம் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கு. இடிக்கலான்னு திட்டமிட்டு வச்சிருந்த அந்த சிறைச்சாலை இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் மாறி இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆண்டி டூஃப்ரேன் வாழ்ந்த அறையை பார்க்கறதுக்கு பூஞ்சிட்டு இருக்காங்களாம். ஃபியூச்சர்ல பெரிய ஆனதுக்கு அப்புறம் நம்மளும் ஒரு தடவை போய் பார்க்கணும். 12வது தகவல், 40 நிமிட மேஜிக். இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே பேக்ரவுண்ட்ல வர மார்கன் ஃப்ரீமனோட கம்பீரமான குரல் தான். ஸோ தமிழ்ல வந்து MS பாஸ்கர் அவர்கள் தான் அந்த குரல் கொடுத்திருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் வெர்ஷன்ல மார்கன் ஃப்ரீமன் அவர்கள் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்ல MS பாஸ்கர் அவர்கள் ரொம்ப சூப்பரா டப்பிங் பண்ணியிருப்பாரு. MS பாஸ்கர் அவர்கள் வந்து இந்த கதையை விவரிக்கிற விதம் எல்லாரையும் அப்படியே அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே கூட்டிட்டு போகும். இதே போலதான் ஹாலிவுட்லயும் மார்கன் ஃப்ரீமனோட வாய்ஸ் அவங்களையும் ஜெயிலுக்குள்ளேயே கூட்டிட்டு போற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குமாம். ஸோ இதுல ஒரு ஷாக்கிங் விஷயம் என்னன்னா, பொதுவா ஒரு முழு படத்துக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு பல நாட்கள் ஆகுமாம். ஆனா ஹாலிவுட்ல மார்கன் ஃப்ரீமன் அவர்கள் மொத்த படத்துல வர வசனங்கள் எல்லாத்தையும் வெறும் 40 நிமிஷத்துல பேசி முடிச்சிருக்காரு. இதுவும் எந்த தப்பும் இல்லாம எந்த பிழையும் இல்லாம பேசி முடிச்சிருக்காரு. தமிழ்ல MS பாஸ்கர் அவர்கள் எவ்வளவு நேரத்துல பேசி முடிச்சாருன்ற தகவல் கிடைக்கல. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ ஹாலிவுட்ல மார்கன் ஃப்ரீமன் அவர்கள் 40 நிமிஷத்துல பேசின இந்த வாய்ஸ் ஓவர் ஒரு சின்ன டெக்னிக்கல் பிரச்சனை வந்ததுனால மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ 2 தடவை 40 நிமிஷத்திலே பேசி மொத்த வாய்ஸ் ஓவரையும் முடிச்சிருக்காரு. பெரும்பாலும் இந்த வீடியோ பார்க்குற நம்ம தமிழ் ஆடியன்ஸ் யாருமே இங்கிலீஷ்ல பார்த்திருக்க மாட்டோம். ஸோ தமிழ்ல தான் பார்த்திருப்போம். உண்மையிலேயே அவரோட வாய்ஸும் இந்த டயலாகும் இந்த வசன வரிகளும் இன்னைக்கும் நம்ம மனசுல நிற்கும். அதே போலதான் ஹாலிவுட்லயுமா. 13வது தகவல், $1 கதை. உலகமே கொண்டாடுற ஒரு கதையை வெறும் $1 கொடுத்து வாங்க முடியுமா? ஸ்டீஃபன் கிங் அவர்கள் இதை சாத்தியமாக்கியிருக்காரு. வழக்கமா அவர் ஒரு பழக்கம் வச்சிருந்திருக்காரு. திறமையான புது டைரக்டர்கள் யாராவது அவரோட கதையை படமா எடுக்க வந்தா வெறும் $1 மட்டும் வாங்கி அவரோட கதையை கொடுத்துருவாராம். ஸோ அப்படிதான் டைரக்டர் பிராங்க் டாரபண்ட் $1 மட்டும் ஃபர்ஸ்ட் கொடுத்து இந்த கதையை வாங்கியிருக்காரு. ஸோ படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராங்க் வந்து பெரிய ஆளாயிட்டாராம். இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த நட்பு இன்னமும் மாறாம இருக்குதான். இதுக்கப்புறம் பின்னாட்கள்ல இதே டைரக்டர் ஸ்டீஃபன் கிங்கோட தி கிரீன் மைல் அப்படிங்கிற ஒரு படத்தையும் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. $1 ஆரம்பிச்ச இந்த பயணம் இன்னைக்கு உலக சினிமாவே கொண்டாடுற ஒரு கூட்டணியா மாறி நிக்குது. இந்த தகவல் படிக்கும் போது தான் தெரியுது, இந்த கிரீன் மைல் படத்தோட டைரக்டரும் இவர் தானா அப்படின்னு. கிரீன் மைல் படமும் சூப்பர் படம், பார்க்காதவங்க தான் போய் பாத்துருங்க. 14வது தகவல், தோற்று போன காவியம். இந்த தகவல் தான் எல்லாத்தையும் விட பெரிய ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு IMDbல நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இந்த படம் 1994ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆனப்போ பெரிய தோல்வி படமா இருக்கு. படத்தோட பட்ஜெட்டுக்கு போட்ட பணத்தை விட குறைவான பணத்தை தான் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. இதுக்கு காரணம் அதே சமயம் பல்ப் ஃபிக்ஷன் மற்றும் ஃபாரஸ்ட் கம்ப் மாதிரியான மெகா ஹிட் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனதுனால மக்கள் இந்த படத்தை பெருசா கண்டுக்கலையாம். சோ அதுக்கப்புறம் மட்டும் எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு? அதுதான் ஒரு வீடியோ கேசட் மேஜிக். அந்த வருஷம் அமெரிக்கா முழுசும் அதிகமா வாடகைக்கு எடுக்கப்பட்ட வீடியோ கேசட் தி ஷாஷங்க் ரிடெம்ப்ஷன். இது மட்டும் இல்லாம டிவிலையும் அடிக்கடி இந்த படத்தை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இது மெதுவா மக்களோட மனசை ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு லெஜெண்டரி படமா மாறி இருக்கு. உண்மையிலேயே ஹாலிவுட் ரசிகர்கள் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம உலகநாயகன் படத்தெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ற மாதிரி. கடைசி 15வது தகவல், இந்த புகழ்பெற்ற ஓக் மரம். படத்தோட கடைசியில ரெட் ஒரு மரத்தடிக்கு போய் ஆண்டி மறைச்சு வச்சிருந்த ஒரு பெட்டியை தேடுவார் இல்லையா, இந்த மரம் வந்து ஓக் மரம். இந்த ஓக் மரம் வந்து படத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சான். ஹாலிவுட்ல எல்லாம் இந்த ஷாஷங்க் ட்ரீ அப்படின்னு இந்த மரத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஓக் மரம் ஃபேமஸ் ஆயிருக்கு. துர்தர்ஷவசமா 2011ல மின்னல் தாக்கியும் 2016ல பலத்த காத்து அடிச்சதுனாலையும் அந்த மரம் முழுசா சாஞ்சி விழுந்துட்டு இருக்கு. ஆனா அந்த மரத்தோட பாகங்களை ரசிகர்கள் விடலையாம். வேரோட சாஞ்சி விழுந்த அந்த மரத்தோட சின்ன சின்ன கட்டைகளை அந்த படத்தோட நினைவு சின்னங்களா செதுக்கி வித்தாங்களாம். இன்னைக்கும் அந்த மரம் இருந்த இடத்துக்கு போய் ஆண்டிக்கும் ரெட்டுக்கும் இருந்த அந்த அழகான நட்பை நினைச்சு பாக்குற ரசிகர்கள் உலகத்துல எக்கச்சக்கமா இருக்காங்க.
ஸோ இந்த 15 தகவல்களை தவிர இந்த படத்தை பற்றின இன்னும் சில ஆச்சரியமான விஷயங்களும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ த ஷாஷங்க் ரிடெம்ப்ஷன் விருதுகளும் சாதனைகளும் ஆஸ்கார் ஏமாற்றம். இந்த படம் 1995ஆம் ஆண்டு ஆஸ்கார் விருதுகளில் மொத்தம் 7 பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்டுச்சு. குறிப்பா பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் ஆக்டர், மார்கன் ஃப்ரீமேன் அப்படின்னு 7 பிரிவுகளில் இந்த படம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஆனா துர்தர்ஷவசமா ஒரு ஆஸ்கார் விருது கூட இந்த படத்துக்கு கிடைக்கல. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அதே வருஷம் ஃபாரஸ்ட் கம்ப், பல்ப் ஃபிக்ஷன் போன்ற ஜாம்பவான்களோட படங்கள் வந்ததுனால இந்த படத்துக்கு ஆஸ்கார் கிடைக்காம போயிருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நம்ம எத்தனை பேருக்கு பல்ப் ஃபிக்ஷன் படம் பார்த்திருப்போம், ஃபாரஸ்ட் கம்ப் படம் பார்த்திருப்போம், ஆனா கண்டிப்பா இந்த ஷாஷங்க் ரிடெம்ப்ஷன் பார்த்திருப்போம். சோ ஆஸ்கார் வாங்கின படங்களை விட ஆஸ்கார் வாங்காத இந்த ஷாஷங்க் ரிடெம்ப்ஷன் தான் இன்னைக்கும் மக்களோட மனசுல நம்பர் 1 இடத்துல. அமெரிக்க தேசிய பதிவேடு 2015ஆம் ஆண்டு அமெரிக்காவோட லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கமிட்டி இந்த ஷாஷங்க் ரிடெம்ப்ஷன் படத்தை கலாச்சார ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் மிக முக்கியமான படம்னு அங்கீகரிச்சு இந்த படத்தை தேசிய திரைப்பட பதிவேட்டுல பாதுகாப்பா பதிவு பண்ணி வச்சிருக்காங்களாம். அதாவது இன்னும் 100 வருஷம் கழிச்சு வர தலைமுறைக்கும் இந்த படம் ஒரு பாடமா இருக்குமாம். ஸோ அவ்வளோதான். கடைசியாக அந்த கடற்கரையில் ஆண்டியும் ரெட்டும் சந்திக்கிறப்போ நம்ம கண்களில் சின்னதாக சந்தோஷமாக ஒரு கண்ணீர் துளி வரும். அதுதான் ஷாஷங்க் ரிடெம்ப்ஷன் படத்தோட வெற்றின்னு சொல்லலாம். இந்த படம் நமக்கு சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு படம் தான். நம்பிக்கை ஒரு நல்ல விஷயம். ஒருவேளை இருக்கிறதுலேயே மிகச்சிறந்த விஷயமும் அதுதான். நல்ல விஷயங்கள் என்னைக்குமே அழிஞ்சு போவாது. சிறைச்சாலைக்குள்ள அடைப்பட்டு கிடந்தாலும் மனசுல இருக்கிற அந்த சுதந்திரத்தை யாராலையும் திருட முடியாதுங்கிறதுக்கு ஆண்டி டுஃப்ரென்ங்கிற கேரக்டர் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த பல தகவல்கள்ல உண்மையிலேயே இந்த தகவல் புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. குறிப்பா இந்த MS பாஸ்கர் அவர்கள் தமிழ்ல எவ்வளவு நேரத்தில் டப்பிங் பண்ணி முடிச்சாருன்ற தகவலை யாருன்னா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல்கள்லாம் நான் சொல்லிட்டு இருக்கும்போதே மறுபடியும் ஒரு தடவை அந்த படத்தை பார்க்கணுன்ற ஆர்வம் எனக்கு வந்துருக்கு. இந்த வீடியோ கட் பண்ணிட்டு அதை தான் போய் பார்க்க போறேன். கண்டிப்பா நீங்களும் போய் பார்ப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு புது தகவல் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட வந்தவங்களுக்கு கண்டிப்பா எதனா ஒரு தகவல் கிடைச்சிருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து சுவாரஸ்யமான படங்களோட தகவல்கள் வர்றதுக்கு தயாரா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, அதை கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு இந்த தகவல்கள் போய் சேரும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் ஒரு நல்ல திரைப்படத்தோட தகவல்களோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நரேஷன். வணக்கம். சப்ஸ்கிரைப் ஹைப் பண்ணி விட்டுருங்க.